அனைவருக்கும் வணக்கம். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு ஆக்சிஸ் பேங்கால சொல்லப்படக்கூடிய ஆக்சிஸ் அமேஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த அக்கௌண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி 30 நாளைக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ரிவார்ட் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பிஓஎஸ் மிஷின்லயோ அப்படி இல்லைன்னா ஆன்லைன் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ்லயோ ஒரு டிரான்சாக்ஷனையாச்சும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 599 ரூபா மதிப்புள்ள 3 மாசத்துக்கான அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷனை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 4000 ரூபாய் மதிப்புள்ள மூவி டிக்கெட்டையும் காம்ப்ளிமெண்டரியா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. உங்களால 4000 ரூபாய்க்கு மொத்தமா மூவி டிக்கெட்டை புக் பண்ண முடியாது. புக் மை ஷோல தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபர் மூலமா மந்த்லி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு அதிகபட்சமா 400 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்டா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த ஒரு டிரான்சாக்ஷனை நீங்க பண்ணும் போதும் 2 டிக்கெட்டுக்கு மேல உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகாது. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் ஆவரேஜா 200 ரூபான்னு வச்சா கூட 2 டிக்கெட்டுக்கு உங்களுக்கு அதிகபட்சமா 400 ரூபாய் தான் டிஸ்கவுண்டா கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி 4000 ரூபாய்லாம் டிஸ்கவுண்டா கிடைக்காது. அதிகபட்சமாவே ஒரு 2000 ரூபாய் வரைக்கும் தான் டிஸ்கவுண்டா கிடைக்கும். இது கூடவே 400 ரூபாய் மதிப்புள்ள 3 மாசத்துக்கான ஸ்விக்கி ஒன் மெம்பர்ஷிப்பையும் 500 ரூபாய் மதிப்புள்ள ஸ்விக்கி டைனோட் வவுச்சரையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி ஊபர்ல நீங்க பண்ணக்கூடிய ரைடுக்கு அமௌண்ட்டை பே பண்ணும்போது 500 ரூபாய் டிஸ்கவுண்ட்டை பெர் ரைடுக்கு 100 ரூபான்னு சொல்லி 5 ரைடு வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு மாசத்துல 20,000க்கு அதிகமான அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா 2000 எஜ் ரிவார்ட் பாயிண்ட்டை உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒரு எஜ் ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ அப்படிங்கிறது 20 பைசா. அப்படி பார்த்தோம்னா இது மூலமா உங்களுக்கு ஒரு 400 ரூபாய் கிடைக்கும். இவங்க கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா ரிவார்ட்ஸோட வேல்யூவையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 11,000 ரூபாய் மதிப்பிலான ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த டெபிட் கார்டுக்கு ஒரு சில இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டுமே இருக்குது. இந்த இன்சூரன்ஸை நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 90 டேஸ்ல இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பிஓஎஸ் மெஷின்லயோ இல்ல ஆன்லைன் இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ்லயோ ஒரு டிரான்சாக்ஷனையாச்சும் நீங்க பண்ணிருக்கணும். அதோட மட்டும் இல்லாம ஏர் ஆக்சிடென்ட், பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன், லாஸ் ஆஃப் பேகேஜ் இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்க கிளைம் பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க அந்த டிரான்சாக்ஷனை இந்த கார்டை யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்கணும். இதை எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணும்போதே உங்களுக்கான விசா டைப், விர்ச்சுவல் அண்ட் பிசிக்கல் டெபிட் கார்டை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம செக் புக்கையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் இந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே. இந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க மினிமமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்க இதை ஜீரோ பேலன்ஸ்ல கூட மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதனால இதை ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு ஆக்சிஸ் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் கிடையாதுங்க. அது ஏன் அப்படிங்கிறத எண்டில் சொல்றேன். நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன் எல்லாம் நீங்க ஆன்லைன்லயே பண்ணாலும் சரி இல்ல ஆஃப்லைன் பிரான்ச்சை விசிட் பண்ணி பண்ணாலும் சரி ரெண்டுக்குமே எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்ட்டுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பிசிக்கல் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல உங்களால 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்க அதை பிஓஎஸ் மிஷின்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்குமே டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். நீங்க விர்ச்சுவல் டெபிட் கார்டை யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு உங்களால டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி அதர் பேங்க் ஏடிஎம்ல ஒரு மாசத்துக்கு 10 தடவை வரைக்கும் ஃப்ரீயா டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இந்த 10 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ல நீங்க பண்ணக்கூடிய பினான்சியல் அப்புறம் நான் பினான்சியல் டிரான்சாக்ஷன் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகும். நீங்க இந்த டெபிட் கார்டை ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம்ல யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா அங்க உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய பினான்சியல் அப்புறம் நான் பினான்சியல் டிரான்சாக்ஷன் ரெண்டுக்குமே அன்லிமிட்டட் ஃப்ரீ டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷனுக்கான லிமிட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதர் பேங்க் ஏடிஎம்ல நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு பினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கும் 23 ரூபாயையும் நான் பினான்சியல் டிரான்சாக்ஷனுக்கு 10 ரூபாயையும் சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம் டிரான்சாக்ஷன் பண்றப்போ உங்களோட அக்கௌண்ட்ல போதுமான அளவுக்கு பேலன்ஸ் இல்லாம அதனால நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா நீங்க அதை ஆக்சிஸ் பேங்கோட ஏடிஎம்ல பண்ணும்போது எந்த விதமான சார்ஜஸும் போட மாட்டாங்க. அதர் பேங்க் ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் அங்க நீங்க 10 ஃப்ரீ டிரான்சாக்ஷனை தாண்டதுக்கு அப்புறமா
நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னா 21 ரூபாயை சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. எஸ்எம்எஸ் அலர்ட்டுக்குமே இவங்க எந்த விதமான சார்ஜஸும் வாங்குறது இல்லை. இதை தவிர்த்து இந்த அக்கௌண்ட்ல பெருசா எந்த விதமான சார்ஜஸும் இல்லாததுனால ஆஃபர்ஸுமே நிறைய கொடுக்குறாங்க, சார்ஜஸும் கம்மியா இருக்குது. இதுதான் ஒரு பெஸ்டான ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டே கிடையாது. இந்த அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணும்போதே வீடியோ கேவிசிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 10,000 ரூபாயை இனிஷியல் ஃபண்டிங்கா உங்களோட அக்கௌண்ட்ல ஆட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அப்படி ஆட் பண்ணாதான் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்படி 10,000 ரூபாயை டெபாசிட் பண்ணதான் சொல்லியிருக்காங்களே தவிர அதை எங்கேயுமே மெயின்டைன் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா அந்த 10,000 ரூபாயை உங்களால வித்ரா பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி 10,000 ரூபாயை வித்ரா பண்ணிட்டு ஜீரோ பேலன்ஸ்ல கூட இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஒரு பாப்புலரான பிரைவேட் பேங்க் அவங்களோட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்து அதை ஃப்ரீயாகவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் ஒரு பெஸ்டான ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு நானே சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க அந்த மாதிரிலாம் பண்ணலங்க. டெபிட் கார்டு ஃப்ரீ, செக் புக் ஃப்ரீ, அது ஃப்ரீ, இது ஃப்ரீன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆஃபர்ஸும் கொடுக்குறோன்னு சொல்லி இது எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமா 200 ரூபாயை மாசம் அமேஸ் பிளான் ஃபீயா சார்ஜ் பண்றாங்க. இயர்லி பிளானுக்கு 2200 ரூபாயையும் மந்த்லி பிளானுக்கு 200 ரூபாயையும் சார்ஜ் பண்றாங்க. சப்போஸ் நீங்க மந்த்லி பிளானை சூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா மினிமம் 6 மாசத்துக்கான அமௌண்ட்டான 1200 ரூபாயாச்சும் மொத்தமா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். 6 மாசத்துக்கு அப்புறமா நீங்க மொத்தமா அமௌண்ட்டை பே பண்ண தேவையில்ல. மாசம் உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து 200 ரூபாயை பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இயர்லி பிளானை சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அமௌண்ட்டை பிடிப்பாங்க. நீங்க ஒரு தடவை பிளானை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை மந்த்லியில இருந்து இயர்லியாவோ, இயர்லியில இருந்து மந்த்லியாவோ உங்களால கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க அமௌண்ட்டை டிடெக்ட் பண்றதுக்கான டேட்ல உங்களோட அக்கௌண்ட்ல அமௌண்ட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க திரும்ப அமௌண்ட்டை எப்ப டெபாசிட் பண்றீங்களோ அப்ப நாங்க பிடிச்சிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 மாசம் வரைக்குமே நீங்க இந்த மாதிரி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ப இந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டெபிட் கார்டோட ஆனுவல் ஃபீ, எஸ்எம்எஸ் சார்ஜஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தாலே ஒரு வருஷத்துக்கு 500 ரூபாய்க்குள்ள முடிகிற மாதிரியான நிறைய ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் இருக்கும்போது வருஷத்துக்கு 2200 ரூபாய் 2400 ரூபான்னு பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் வருஷத்துக்கு 11,000 ரூபாய் மதிப்புல ரிவார்டை கொடுக்குறோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 11,000 ரூபாய் மதிப்புல ரிவார்டை நம்ம ஏர்ன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கே பல ஆயிரங்களை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இயருக்கு இவங்க சொல்கிற மாதிரி 11,000 ரூபாய் ரிவார்டே கிடைச்சாலும் 6 மாதத்துக்குள்ளே இவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் 20,000 ரூபாயை ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 400 ரூபாய் கிடைக்கும். அந்த 400 ரூபாயை நீங்கள் ரெடீம் பண்ண போகும்போதும் ரிவார்ட் ரெடிம்ஷன் ஃபீயாக சார்ஜ் பண்ணுவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 200 ரூபாயை பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட் எல்லாம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்ல முடியாது. என்னதான் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் எங்களுக்கு ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிப்போம். எங்களுக்கு வேண்டியது எல்லாமே ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டும் டெபிட் கார்டை மட்டும் தான். அதை உங்களோட பேங்க்கால ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரீயாக வராது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 200 ரூபாயை சார்ஜ் பண்ணுறதுலாம் சுத்தமாக நல்லா இல்லை. நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. பர்த்தா.